கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தறிகிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனம் அதிகாலைகளிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தறிகிறீர். ஒரு பக்கம் பார்த்தா வாழ்க்கையில நிறைய சூழ்நிலையிலே புலம்பிக் கொண்டே இருப்போம். என்ன நடக்குது தெரியாது. நம்மளை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க நமக்கு தெரியாது. அநேக தீமையான மனுஷர்கள் உண்டு, அநேக துன்மார்க்கர்கள் உண்டு. நம்மளை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி நெருங்கி நிற்கிற எத்தனையோ பொல்லாத கூட்டம் உண்டு. இவர்களுக்கு நடுவிலே கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறீர். சில குடும்பத்திலே ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, கூட ஸ்டாஃப், அவங்க பார்த்தா பல காரியங்கள் மேல மேனேஜர்கிட்ட தேவையில்லாத லெட்டர் அனுப்பிட்டே இருப்பாங்க. வியாபாரத்துல இருப்பாங்க, வியாபாரத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க கொஞ்சம் மோசமானவங்களா இருப்பாங்க. சில கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க பார்த்தா அநியாயமா லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க பார்த்தா நேர்மையா இருப்பாங்க, இவங்களை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்படி எல்லா பக்கமும் சில குடும்பத்துல, வீட்டுல, வெளியில, பக்கத்து வீட்டுல, வேலைக்கு போற இடத்துல, கம்பெனிக்கு போற இடத்துல, டீச்சரை வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலை பார்ப்பாங்க, பல கஷ்டப்பட்டு பல வேலையில பார்ப்பாங்க. ஆனா சுத்தி பார்த்தா நெருக்கமா இருக்கும், பலவிதமான போராட்டமா இருக்கும். நெருக்கத்தின் மத்தியிலே, பலவிதமான உபத்திரத்தின் மத்தியிலே, பலவிதமான பாடுகள் மத்தியிலே வெளியில போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பஸ்ல போவாங்க, ஒரு ட்ரெயின்ல போவாங்க, ஒரு நிம்மதி இருக்காது. அங்கேயும் ஒரு 4 இடைஞ்சல். ஆக மொத்தம் நிம்மதியே இருக்காது, கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். ஆனா சில குடும்பத்துல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க? கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தறிகிறீர். நான் வெளியில போயிட்டு வரேன்ப்பா, என்னை சுத்தி இப்படிலாம் இருக்கிறாங்க, ஆனா நீங்க என்னைய பார்த்துட்டு இருக்கிறீங்கப்பா, நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நான் 24 மணி நேரம் நான் எப்படி வாழ்றேன், நீர் என்னை அறிந்திருக்கிறீர். சில குடும்பத்திலே பிரதர் சமாதானமே இல்லை. பிரதர் வீட்டுல வெளியில போனாலும் சமாதானம் இல்லை, வீட்லயும் சமாதானம் இல்லை, வாழ்க்கையிலே எனக்கு சமாதானம் இல்லை. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, நான் புலம்பிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சில குடும்பத்திலே வேதனைப்பட்ட சில குடும்பங்கள் காலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நம்ம எந்த சூழ்நிலையிலே காலையில கண்ணீரோடு, இல்ல ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் இருக்கலாம், இல்ல வாக்குவாதமா இருக்கலாம், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை தர்க்கம் பண்ணிட்டு இருக்கலாம்.
ஏதோ ஒரு இடத்துல இருதயம் ஃபுல்லா வேதனையா, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். தேவனுக்கு தெரியும் நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், பிள்ளைகள் குறித்து என்ன யோசிக்கிறோம், கணவர் குறித்து என்ன யோசிக்கிறோம், குடும்பத்துல பெரியவங்க குறித்து நம்ம என்ன யோசிக்கிறோம். வயசாயிருக்கும், நிம்மதி இருக்காது. நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நீங்க எந்த சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலமா இணைந்திருந்தாலும் நீர் என்னை அறிந்திருக்கிறீர். அந்த ஒரே வார்த்தையில இன்னைக்கு எல்லா செய்தி அடங்கிடும். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். நம்மளை பார்த்துட்டு இருக்காருப்பா. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கலாம், படுத்த படுக்கையில இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கலாம், வேற தேசத்துல இருக்கலாம். நான் இருக்கிற இடத்துல ஒரு மோசமான ஸ்டேஜ்ல இருக்கிறேனே, எந்த இடத்துல இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். எந்த இடத்துல நம்ம கஷ்டப்படுறோம், எந்த இடத்துல என்ன உபத்திரப்படுறோம், என்ன பிரச்சனை இருக்கும், என்ன பாடல் இருக்கும், எல்லாம் தேவனுக்கு தெரியும். நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நம்ம எந்த இடத்துல எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். இப்ப நிறைய குடும்பத்துல லோனு கடன் பிரச்சனை, ஒரே போராட்டம் தான். பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, திருமணம் முடியல, பிள்ளை இல்லாம இருக்கு. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறீர். ஹல்லேலூயா. காலவேளையிலே யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்குள்ள வேதபதி நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நீதி உள்ளவராமே. அவர் நீதி உள்ளவர். அவர்கிட்ட போய் யாரும் வழக்காட நிக்க முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட போய் சொல்லலாம், அப்பா எனக்கு ஒரு பிரச்சனை இருப்பா, நான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைல நான் சிக்கிக்கிட்டேன்ப்பா, என்னை வெளியில கொண்டு வாங்கப்பா, நான் அந்த உபத்திரத்துல இருக்கேன்ப்பா, இந்த பாடுல நான் போயிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு தாங்க முடியலப்பா, எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனோட சமூகத்துல போய் இரவும் போலுமா மன்றாடி ஜெபித்தால் கண்டிப்பா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 2008 எனக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 48 மணி நேரம் கழிச்சு தான் இந்த பையனுக்கு ரிசல்ட் சொல்ல முடியும்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க. டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை. இப்போ 2025, 2008 எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஆனா 2025 உயிரோட தான் இருக்கேன். காரணம் என்ன? அது தேவனுடைய கிருபை. இதே போல பல சூழ்நிலையிலே எல்லா குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே ஒவ்வொரு காரியம் இருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்துல மனசுல எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு பல காரியங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம தேவனுடைய சமூகத்திலே அதிகால வேளையில தாழ்த்தும் போது தேவன் பார்ப்பாரு, என் பிள்ளை இவ்வளவு சூழ்நிலையில வந்திருக்கா, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு வேணுமா? என்ன வேணும்? தேவனுக்கு தெரியும். ஒருவேளை வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையுமே நான் புலம்பிட்டு இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நிறைய தேவைகள் இருக்கா? இல்ல நான் விதவையா இருக்கேன். சில குடும்பத்துல அப்படி இருக்கிறாங்க, வீட்டுல யாருமே இல்லை, நான் ஒரு தனி மரமா இருக்கேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை இருக்கு. எந்த சொல்லுங்க சரி, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். சில குடும்பத்துல வீடு கட்டிட்டு இருப்பாங்க, பல பிரச்சனை வந்துடும், பணம் இருக்காது, பக்கத்துல அவங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, வீடு கட்டுறது நின்று போயிடும், கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருப்பாங்க. நிறைய சூழ்நிலை. நீர் என்னை அறிந்திருக்கிறீர். காலைவேளையில எந்தெந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியுங்களா? ஒருவேளை இன்னைக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லி சில கடன் பிரச்சனையா இருக்கலாம். நீர் என்னை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால், உம்மோடே நான் வழக்காட போனால், யாருப்பா அப்படி வழக்காட முடியும்? யாரும் போக முடியாது. தேவரீர் நீதி உள்ளவராமே.
அவர் நீதி உள்ள எஜமான். நம்முடைய தேவன் நீதி உள்ள எஜமான். அவர்கிட்ட நீதி மட்டும்தான் இருக்கும், அவர்கிட்ட அநியாயமே இருக்காது. அவர் நீதி உள்ள எஜமான். நீதி உள்ள எஜமான்கிட்ட போகும்போது, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போயிருக்கணும் அதெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தானப்பா, என்னை கொஞ்சம் மன்னிங்களேன் அப்படி சொன்னா உடனே மன்னிப்பார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயவுபடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம் அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்து இருக்கிறது என்ன? துரோகம் பண்றாங்கப்பா, துரோகம் பண்றாங்க, அவங்க எல்லாம் சுகித்து இருக்கிறது என்ன சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன, அது எப்படி அப்படி சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். இப்படி எல்லாம் கேட்டுட்டு ரெண்டாவது சொல்றாரு, நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமா இருக்கிறீர். இருதயத்துல தூரமா இருக்க. வெளியில பேசும்போது பார்த்து அழகா சொல்லிடுவாங்க, ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இருதயத்துல பார்த்து தூரம். ஏன்னா இருதயம் ஃபுல்லா வேற கான்டாக்ட்ல இருக்கும். உலகத்துக்குள்ளே இன்னைக்கு 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 இவ்வளவு கமிட்மெண்ட், இன்னைக்கு இவ்வளவு கொடுக்கணும், அவங்களுக்கு அவ்வளவு சொல்லி இப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இருதயம் பார்த்தா தூரமா இருக்கும், ஆனா உதட்டுல பார்த்தா ஏசப்பா ஏசப்பா அப்படிம்பாங்க. ஆனா இருதயம் ஃபுல்லா வேற பக்கம் லிங்க்ல இருக்கும். எப்படி ஒரு செல்போன்ல 2 சிம் கார்டு அப்படிம்பாங்க. ஒரு சிம் கார்டு வேற கம்பெனி, இன்னொரு சிம் கார்டு வேற கம்பெனி. உதட்டுல ஸ்தோத்திரம் 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 அப்படிம்பாங்க, ஆனா இருதயம் ஃபுல்லா வேற பக்கம் திரும்பி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும், வாய்க்கு சமீபமா தான் இருக்காரு, ஆனா அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமா இருக்கிறீர். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதுதான் ஆசீர்வாதத்துக்கு தடை. இருதயம் ஃபுல்லா வேற பக்கம் கான்டாக்ட்ல இருக்கும். அது எந்த ஒரு மனுஷனா இருக்கலாம், இல்ல மனுஷியா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். இருதயம் ஃபுல்லா வேற பக்கம் இருக்கு. ஆனா பிரச்சனை வந்த உடனே இங்க பார்த்தா புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப தேவன் எதை பார்ப்பார் அப்படின்னா, நம்ம இருதயம் எப்படி இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதை நம்ம யோசித்தாலே போதும், நம்ம வீட்டுல பாதி பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன, அவனுடைய வழி வாய்க்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. துரோகம் செய்கிறவர்கள் வழி, அவங்களுடைய வழி சுகித்து இருக்கிறது என்ன. துரோகம் பண்றாங்கப்பா, அவங்களுடைய வழி சுகித்து இருக்கிறது என்ன. அதுவும் துரோகம் செய்து வருகிற அனைவரும் என்று எழுதப்பட்டு எல்லாரையும் சேர்த்துட்டார் உள்ள. அவங்களுடைய வழி சுகித்து இருக்கிறது என்ன. துரோகம் செஞ்சா தேவன் பார்த்துட்டு இருக்காரு, தேவையில்லாத காரியங்கள் செய்யறாங்களா தேவன் பார்த்துட்டு இருக்காரு. சுகித்து இருக்கிறது கேள்வி கேட்கிறாரு. அப்படிலாம் கேட்டு சொல்லுவாரு, நீர் அவர்களை நாட்டினீர். நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். கொரோனாக்கு அப்புறம் நம்ம 4 வருஷமா உயிரோட இருக்கோமா? கொரோனா நேரத்துல எப்படிலாம் புலம்பணும், எப்படிலாம் அழுது ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்னைக்கு நம்ம உயிரோட பெருசு. ஆனா அந்த கடைசி காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் உலகத்துக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. டெய்லி நெருங்கி நிக்கிற பாவம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்மளை சுத்தி 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 நிக்கும். ஒரு குடும்பத்துல காலையில வீட்டு விட்டு வெளியில போயிட்டு வராங்க, நைட்டு வீட்டுக்கு வராங்க, பொய் பேசாம இருக்காங்களா, கண்கள்ல தேவையெல்லாம் பார்க்காம இருக்கிறாங்களா, நம்ம பேசுற வார்த்தை தேவனுக்கு பிரியமான வார்த்தையா, நம்ம காதுல கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை அது தேவையில்லாத வார்த்தையா தேவையில்லாத வார்த்தையா, நம்ம இதயத்துல எதை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம், இதெல்லாம் நம்ம நாம ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுக்கு பிரியமான இடத்துல தான் நம்ம போறோமா, பிரியம் இல்லாத இடத்துக்கு போறோமா? சில குடும்பத்துல கையில லஞ்சம் வாங்கிடுறாங்க, சில குடும்பத்துல கையில தீட்டு, இரத்த பலி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். இப்படி ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான்
நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடிதான் இருக்கா? நீர் அவர்களை நாட்டினீர், நீர் அவர்களை நாட்டினீர், வேறுபட்டு தேறி போனார்கள். எப்படி நம்ம ஒரு மரம் கண் அப்படின்னு கண் வச்சு தண்ணி ஊத்தி நல்ல அந்த வேர் அழகா, அதுக்கப்புறம் மரமாயி நல்ல அழகா வளர்ந்துட்டு இருக்கும். 31 நாள் நல்ல தண்ணி ஊத்தணும், நல்லா வளரும். நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். அடுத்த ஒரு பாயிண்ட்ல கனியும் கொடுக்கிறார்கள். அப்ப சில குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, நான் கிறிஸ்டியனா தான் இருக்கிறேன், நான் சர்ச்சில் போய் தசமமா வச்சிருந்தேன், நான் காணிக்க வச்சிருந்தேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தேன், நான் சில நன்மைகள் செய்கிறேன், சில நற்கிரிகள் செய்கிறேன், நான் கர்த்தருக்கா சில காரியங்கள் செய்கிறேன் அப்படின்னு நிறைய ஒரு சாட்சியுள்ள ஒரு காரியமா இருக்கும். சர்ச்சில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்தரியங்களுக்கோ தூரமா இருக்கிறீர். அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வெளியில பேசும்போது இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றோம், ஆனா இருதயமும் தூரமா இருக்கு அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம இருதயம் தேவனோடு இணைந்திருந்தால் ஆசீர்வாதம். நம்ம இருதயத்துக்குள்ள இந்த உலகத்தினுடைய தேவையில்லாத காரியங்கள் உள்ள இருக்குமானால் அதுக்கு பேர் தான் தடை. ஏன்னா முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நம்ம தேவன்ட்டு அன்பு கூறணுமா? உதட்டளவுல ஸ்தோத்திரம் 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 நம்ம சொல்லிடுவோம். ஆனா இருதயம் பார்த்தா வேற பக்கம் கான்டாக்ட்ல இருக்கு. எப்படி ஒரு செல்போனுக்கு ஒரு 2 சிம் கார்டு இருக்கோ, அதே போல ஒரு பக்கம் பார்த்தா உதட்டளவுல தேவனை துதிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா இருதயம் பார்த்தா வேற பக்கம் கான்டாக்ட்ல இருக்கு. இதுதான் நிறைய வீட்டுக்குள்ள உள்ள கம்ப்ளைண்ட். ஈஸியா புரியும். ஒரு வீட்டுல கரண்ட் இருக்கு அப்படின்னா அது கவர்மெண்ட் கரண்ட் மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் அந்த வீட்டுல கரண்ட் கரெக்டா சப்ளை வந்துட்டு இருக்கும். அதே போல ஒரு செல்போன் இருக்கு அப்படின்னா ஒரு சிம் கார்டு இருந்தா எந்த கம்ப்ளைண்ட் வராது. 2 சிம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்போன்ல ரிங் வரும்போது இன்னொரு செல்போன்ல அந்த ரிங் வராது. ஏன்னா செல்போன் ஒன்று தானே, சிம் கார்டு தான் 2. இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை. உதட்டளவுல நம்ம தேவனை துதிச்சிருந்தோம், நம்ம இருதயம் தேவனோடு கான்டாக்ட் எப்படி இருக்கு? அது 24 மணி நேரம் எப்படி இருக்கு? உலகத்துக்குள்ள போனோடனே பல காரியங்கள் நம்ம இருதயத்தில் கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டோமா, இல்ல தேவையில்லாத காரியங்கள் ஏதாவது இருதயத்துல இருக்கா? அதை மட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லாருமே யோசித்து பார்க்கணும். ஏன்னா நீர் அவர்களை நாட்டினீர், அவர்கள் வேறுபற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். கனியும் கொடுக்கிறார்கள் என்னத்தம்? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமா இருக்கிறீங்க, ஆனா உள்ளந்திரியங்களோ தூரமா இருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். இது சில வீட்டுக்குள்ள இருக்கும், வெளியே தெரியாது. அடுத்தாப்புல கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். இப்போ யாரெல்லாம் காலையில் இணைந்திருக்கிறீங்களோ நம்முடைய தேவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பார். நீர் என்னை அறிந்திருக்கிறீர். அடுத்தாப்புல என்னை காண்கிறீர். நான் எந்த நாட்டுக்குள்ள இருக்கேன், நான் எந்த சூழல இருக்கேன், எந்த இடத்துல நான் தனியா இருக்கேன், என்னோட வாழ்க்கை பயணம் எப்படி போயிட்டு இருக்கு, இயேசு கிறிஸ்துவோடு போகுதா இல்ல தேவையில்லாத மனுஷனோடு போயிட்டு இருக்கா, எல்லாமே தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல வேற வேற இடத்துல வேற நாட்டுக்குள்ள தனியா இருப்பாங்க. அவங்க பல சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா தேவையில்லாத ஃப்ரெண்டா இருக்கலாம், தேவையில்லாத நபரா இருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலை. அந்தரங்கத்திலே அவங்க எப்படி இருக்காங்க, தேவன் எல்லாத்தையுமே பார்ப்பார். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறீர். நம்முடைய தேவன் இருதயத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. எப்படி நம்மளுக்கு ஒரு 40 வயசு ஆயிட்டு அப்படின்னா சுகர் செக் பண்ணுவாங்க, இல்ல பிரஷர் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க, பிளட்ல என்னெல்லாம் இருந்துச்சு செக் பண்ணுவாங்க. தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எல்லாமே சோதித்தருகிற தேவன். அப்ப நம்முடைய தேவனுடைய சமூகத்துல வரும்போது மனுஷ முகத்தை பார்த்து நம்மள நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சொல்லுவாங்க. ஆனா தேவன் இருதயத்தை துல்லியமா பார்த்துடுவார். நம்ம இருதயத்துக்குள்ள கரை இருக்கா, அசுத்தம் இருக்கா, அருவருப்பு இருக்கா, தீட்டு இருக்கா, இல்ல நல்ல காரியம் இருக்கா, இல்ல கெட்ட காரியம் இருக்கா, என்ன இருக்கு இருதயத்துக்குள்ள? ரட்சிக்கப்பட்ட நாள்ல நம்ம தேவனுடைய சமூகத்துல எப்படி பொருத்தம் பண்ணி ஜெபம் பண்ணோம்,
இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளருக்கு நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணோம் எல்லாமே தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன அதுவும் தேவனுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம இதயத்தை பார்த்து மட்டும்தான் ஆசீர்வதிப்பார். பல குடும்பத்துல பல ஸ்டேட்மெண்ட் சொல்லுவீங்க. இருதயம் ஃபுல்லா கசப்பா இருக்கும், இருதயம் ஃபுல்லா வெறுப்பா இருக்கும், இருதயம் ஃபுல்லா பகையா இருக்கும், இருதயம் ஃபுல்லா எரிச்சலா இருக்கும், இருதயம் ஃபுல்லா கோபமா இருக்கும். யார்கிட்ட சண்டை போடலாம், எப்படி சண்டை போடலாம், என்ன சொல்லி சண்டை போடலாம், இப்படிலாம் இருதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளும் வளர்ச்சி இருக்காது. இதையும் ஏன் காலைல சொல்லித்தரேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே கடினமான இருதயம் உள்ளவங்களா இருப்பாங்க, முறுமுறுப்பாங்க. சில குடும்பத்திலே கர்த்தர் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆனா வெளியே தெரியாது. அவங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. ஆனா இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும்ல. அதனால ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துதான் ஆசீர்வதிக்கணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால யாரெல்லாம் காலையில இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். ஒருவேளை காலை வேளையில இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது இணைந்திருந்தால் நம்ம ஒரு 3 பாயிண்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை காண்கிறீர். என்னை காண்கிறீர். நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோமோ தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், என் இருதயம் உமக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தறிகிறேன். அப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்முடைய தேவன் நம்ம எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் அறிந்திருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்காலும் தேவன் பார்த்துட்டு இருக்கார். அதே நேரத்தில் நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதெல்லாம் இருக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேணுமா தேவனுக்கு தெரியும். அதே நேரத்துல என் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு. மனுஷன் 1000 சொல்லுவான்ப்பா. நான் பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைய உள்ள எல்லா காரியத்தையும் இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு காலையில என் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைய உள்ள எல்லா காரியங்களும் வீட்டுல அம்மா சொல்லலாம், அப்பா சொல்லலாம், சொந்தக்காரன் சொல்லலாம், ஃபேமிலி சொல்லலாம், பக்கத்துல சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நீ இப்படிதான் நட அப்படிதான் நட சொல்லி ஏகப்பட்ட சொல்லுவாங்க. நம்மளை பத்தி ஒரு பெரிய ரிசல்ட்டே ஓடிட்டு இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய ஃபேமிலி, பக்கத்து வீடு, சொந்தக்காரங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா தேவன் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அது எல்லாமே ஆராய்ந்து பார்ப்பார், சோதித்து பார்ப்பார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கிஃப்ட் இறங்கி வரும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ளே பரலோகத்தினுடைய பொக்கிஷம் நம்ம வீட்டுக்குள்ள இறங்கி வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கு இது நம்மை நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா காலை வேளையில ஆசீர்வாதம் வேணும். அப்ப நம்ம இதயத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. இல்லை, சில குடும்பத்துலலாம் நல்லா படம் பார்க்குறாங்க, நல்லா நாடகம் பார்க்குறாங்க, நல்ல கேம்ல பல மணி நேரம் கேம் விளையாடுறாங்க, ஆன்லைன்ல போய் தேவையில்லாத காரியங்களை பார்க்குறாங்க, வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போறாங்க. மனுஷனுக்கு தெரியாம, அம்மா அப்பாவுக்கு தெரியாம, ஃபேமிலிக்கு தெரியாம பல மணி நேரம் செல்போனை கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஓரமா உட்காந்து பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? நம்ம இப்படி கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் செல்போன் பார்க்குறாங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு இருந்ததாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க. திங்கட்கிழமைல இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைய நம்ம இதயத்துல என்ன இருக்கு தேவன் பார்ப்பார்ல. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக நம்ம இதயத்துல என்ன இருக்கு தேவன் பார்ப்பார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? இதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா, என்கிட்ட இப்படி ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குப்பா, இது என்னையால மாத்திக்கிட முடியல, இந்த பாவத்திலையோ இந்த அக்கிரமத்திலையோ இந்த மீறுதலையோ
ஒருவேளை யாராவது இருந்தால், எனக்கு இந்த சுபாவம் இருக்குப்பா, எனக்கு இது வேண்டாம், இது என்னை தீட்டுப்படுத்துது, இது என்னை அசுத்தப்படுத்துது, இது என்னை அருவருப்பா மாத்திருது, இது உங்களை விட்டு என்னை பிரிச்சு எடுத்துருது, அது எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் இன்னைக்கே நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல ஒரு கிளாஸ் பால் இருக்குப்பா, அதுல ஒரே ஒரு சொட்டு அந்த விஷம் மட்டும் கலந்தாச்சுன்னா அந்த பால் ஃபுல்லா கெட்டு போயிடும். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பால் சட்டி அப்படிம்பாங்க, அதை நல்ல சோப்பு போட்டு மறுபடியும் மறுபடியும் வாஷ் பண்ணுவாங்க. அந்த பழைய கெட்டு போன பாலோ எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவாங்க. அதே போல நம்ம இருதயம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம இருதயம் ஃபுல்லா பரிசுத்தமாயிட்டுனா போதும். நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தாவி வரும்போது முதல்ல சமாதானம், விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம் எல்லாம் ஒரே கிஃப்ட் பேக் தான். அந்த கிஃப்ட் பேக்கை நம்ம காலையில வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என் இருதயம் தேவனுக்குள்ளதான் இருக்கா, இல்ல அநியாயமான ஏதோ ஒரு காரியம் இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதோ ஒரு காரியம் இருக்கா? எல்லாருமே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது நம்ம குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக ஜெபிப்போமா, அர்ப்பணிப்போமா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. அப்பா, யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்க எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோமோ அந்த எல்லா பாவத்தையுமே மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. இதுவரைக்கும் எங்களோட வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோமோ அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிங்கப்பா. மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்துல வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்கப்பா, பல சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகளை கர்த்தர் மன்னிக்கணும்ப்பா. இப்பொழுது 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 ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தள்ளி போயிருந்தாங்களோ அந்த குடும்பத்தோட எல்லா காரியத்தையும் மன்னித்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. என் நாமத்தின் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கும். பலனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க, கையின் கீழே ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கற்பத்தின் ஜெபிக்கணும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க பரமவைத்தியர் கூட இருங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கட்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கணும் புது கிருபையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, பரிசுத்தம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும். ஆவிக்குரிய 9 கனிகள்னாலும் ஆவிக்குரிய 9 நாள் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கிவிட்டும், உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் வெளியேறிவிட்டோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கத்துக்காரன் சொல்லுங்க. எத்தனையோ குடும்பத்துக்குள்ள இதயத்துல ஒரு பாரம், ஒரு வேதனை, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள், அதையெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. நாங்க கர்த்தருக்குள் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். எங்களோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடு இருக்கணும். அந்த கிருபை எங்களுக்குள்ள அதிகம் அதிகமா தாங்கப்பா, பெருகட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, விசுவாசத்துல வளர கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பம் எழுப்பட்டுப்பா, கர்த்தருக்கா வாழணும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை எழுப்பணும், கிருபை தாங்க. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றுக்கும் அதை சந்திங்க. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவங்க இதயத்தினுடைய பாரத்தை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கணும், ஏற்ற துணையை தாங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு என்ன குறைகள் இருக்கும் அந்த குறைகள் எல்லாம் மன்னித்து ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கலை யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவனார்லி அப்ப மினிஷன் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். தீட்டுள்ளதும் பொய்யும் அருவருப்பு ஒன்று அதில் பிரவேசிப்பதை சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைத்துக்கோ என்னோட பாவத்தை எல்லாம் மன்னித்து ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாளின் கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஞானத்தினால தேவ ஊத்தினால் நிரப்புங்கப்பா.
எல்லா குடும்பத்தையும் இந்த நாளில் பலனில திறந்து, பண்டக சாலை திறந்து பரிபூர்ணம் ஆசுவீங்க. அவங்களுடைய கையின் கீழே ஆசுவீங்க. வெளியில பொறுப்பாங்க, வாகனத்தை பொறுப்படுத்துங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லா குடும்பத்தையும் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் காலவேளை சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் போறாங்க, எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசுவீங்க. யாரெல்லாம் உபத்திரத்தோடு பொறுப்படுறாங்களோ அந்த உபத்திரத்தை மாற்றி ஆசுவீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவைகளை சந்திங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. மன்றாடி கேட்கிறோம்ப்பா, பிள்ளைகளோட வாழ்க்கையில நல்ல ஜாப் வேணும்ப்பா. கர்த்தர் நியமித்த ஜாப் வேணும். லஞ்சம் கொடுத்தோ தவறான வழியில எங்களுக்கு வேலை கொடுக்கும், நியாயமான வேலை வேணும். அந்த கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும். அநியாயமான காரியத்துல பேரக்கூடாது. அநியாயமா வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு வேண்டாம். உண்மையா கொஞ்சமா வந்தாலும் போதும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சத்தியத்துல நடக்க கிருபை தாங்க. நீதியை பின்பற்ற கிருபை தாங்க. நற்கிரியை செய்ய கிருபை தாங்க. நன்மை செய்ய கிருபை தாங்க. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க. புதிய நாளில் புது அபிஷேகம் நிரப்பி ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலமான ஆசீர்வாதம் நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளையோடு கொடுங்க. தேவைகள் அதிகமா உண்டு. கர்த்தர் வழி நடத்துங்க. கர்த்தருடைய கரத்தில் அப்படிங்கிறோம். அப்புறஜமான ஊழியக்காரர் துதிகான மகிமையெல்லாம் முருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்தவர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து நீங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வம்சத்தையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.